mineral nutrition. Mineral nutrition part 1. Mineral nutrition பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியான சாப்டர். ஒரு 3 டேஸில் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். இப்போ மினரல் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். The basic needs of all living organisms are essentially the same. அதாவது all living organisms அப்படின்னு வரும்போது எல்லா பிளான்ட்ஸு, எல்லா அனிமல்ஸு எல்லாருமே வந்துடுவாங்க. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸில் யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ், மல்டிசெல்லுலார் பிளான்ட்ஸ், அனிமல்ஸில் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ், மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ் எல்லாருக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நீட்னா பேசிக் நீடை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அனிமல்ஸ்னால் ஃபாடர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டு, அப்புறம் லிவிங் பிளேஸ் அண்ட் அதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸில் வந்துடும். இப்போது நமக்கு இங்கே பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நியூட்ரிஷன், மினரல் நியூட்ரிஷன் இருக்குல்லையே, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. They require macromolecules such as carbohydrates, proteins, fats and water and minerals for their growth and development. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அதோட வளர்ச்சிக்கும் அதோட டெவலப்மெண்ட்டுக்கும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், இந்த மேக்ரோ மாலிகூல்ஸ்லாம் தேவைப்படுது. நீங்கள் இதில் என்ன நம்ம படிக்க போகிறோம், இந்த மினரல் சால்ட்ஸ் தான் மோஸ்ட்லி மினரல் நியூட்ரிஷன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். This chapter focuses mainly on inorganic plant nutrition. ஆர்கானிக்னா உங்களுக்கு தெரியும், கார்பன் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன் இந்த சாயிலில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் பிளான்ட் நியூட்ரிஷன் தான் பார்க்க போகிறோம். wherein you will study the method to identify elements essential to grow and development of plants and the criteria for establishing the essentiality. இங்கே 2 விஷயம் படிக்க போகிறோம். ஒன்று, என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. ரெண்டாவது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க. கிரைட்டீரியா ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த எசென்ஷியாலிட்டி. இப்போது இந்த கிரைட்டீரியா ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த எசென்ஷியாலிட்டினா என்ன சார்? இப்போ ஒரு பர்டிகுலர் மினரல் நியூட்ரிஷன் இல்லை, மினரல் அயான் பர்டிகுலராக பிளான்ட்டுக்கு டிஃபிஷியன்ட், பற்றாக்குறையாக இருக்குன்னா அதனால பிளான்ட்டோட க்ரோத் எந்த விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிரைட்டீரியா ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த எசென்ஷியாலிட்டி. யூ வில் ஆல்சோ ஸ்டடி த ரோல் ஆஃப் த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் and their major deficiency symptoms and mechanism of absorption of these essential elements. So essential elements நாலே growth and development க்கு தேவைப்படுது. essential அப்படின்னா important அப்படின்னு அர்த்தம். அது எப்படி அப்சார்ப் பண்ணுது, அது இல்லைன்னா என்ன ப்ராப்ளம், டெஃபிஷியன்சி சிம்டம், பற்றாக்குறை, அது இல்லைன்னா என்ன சிம்டம்லாம் பிளான்ட்ல வரும், அதுக்கு பேர் டெஃபிஷியன்சி சிம்டம். தென் என்ன ஃபங்க்ஷனிங் பண்ணுது அதெல்லாம் பார்க்க போகிறோம். The chapter also introduces you briefly to the significance and mechanism of biological nitrogen fixation. ஏன் சார் நைட்ரஜன் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க? அட்மாஸ்பியரில் 70% மேலே நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கிறது டைரக்டாக அட்மாஸ்பியர்லேருந்து நைட்ரஜனை பிளான்ட்ஸாலேயோ அனிமல்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்னாலேயோ யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நைட்ரஜனை சாயிலில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு நைட்ரஜன், நைட்ரைட்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் தான் பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால தான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவைப்படுறதுனால டைரக்ட்லி ரிலேட்டட் டு க்ரோத், ஒரு பிளான்ட் ஆர் அனிமலோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு இந்த நைட்ரஜனுக்கு இருக்குது. அதனால தான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனோட மெக்கானிசம் படிக்க போகிறோம். ஓகே, மெத்தட்ஸ் டு ஸ்டடி மினரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு மினரலோட நீடு, தேவை என்ன அப்படிங்கிறது தான் படிக்கிறது. நம்ம எப்படி அப்படின்னு பார்க்கறது மெத்தடில் பார்ப்போம். இன் 1860 இது இம்பார்ட்டன்ட் நீட் கொஷினில் கேட்பாங்க. ஜூலியஸ் வான் சாக்ஸ் இவரே 1860 ஒரு மினரல் நியூட்ரியன்ஸோட ரெக்குயர்மெண்ட் பிளான்ட்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மெத்தடை எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. A prominent German botanist demonstrated for the first time that plants could be grown to maturity. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்,
grown to maturity. மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னா அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி எப்போ வருது அதை வந்து மெச்சூரிட்டி அப்படிம்பாங்க. grown to maturity in a defined nutrient solution. அது என்ன சார் சொல்யூஷன்? வாட்டர்ல மினரல் சால்ட்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் நியூட்ரியன்ட் சொல்யூஷன். இன் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் சாயில், மண்ணே இல்லாம வெறும் நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ல பிளான்ட்டை வளர்த்து காமிச்சார். This technique of growing plant in a nutrient solution is known as hydroponics. So hydrona water, ponics na culture nu varum. So culturing the plant வளர்க்கிறது. வாட்டர்ல பிளான்ட்டை வளர்த்தாரு Julius von Sachs. Since then, a number of improvised methods have been employed to try and determine mineral nutrients essential for plants. So plants க்கு இம்பார்ட்டண்டா இருக்க மினரல் நியூட்ரியன்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. The essence of all these methods involve the culture of plants in a soil free defined mineral solution. So soil இல்லாத mineral solutionல வளர்க்கிறது தான். These methods require purified water and mineral nutrient salts. Can you explain why is this so essential? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கிறீங்க. அந்த பாட்ல வந்து லிக்விட் வாட்டர், என்ன வாட்டர்னா பியூரிஃபைடு வாட்டர். அந்த வாட்டர்ல வந்து எந்த மினரல் சால்ட்டுமே இல்லை, அதை ஊற்றி வச்சிருக்கீங்க. இப்போ இதுல நீங்க என்ன மினரல்ஸா கலக்கலாம், என்ன மினரல்ஸா கலக்க வேணாம் அப்படிங்கிற டெசிஷனை நீங்க எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா மினரல்ஸ்லயும் இதை போடு, ஆனா நைட்ரஜன் சம்பந்தமா நைட்ரைட் எல்லாம் இதுல போடாத. இப்ப பிளான்ட்டை வளரு. இப்ப இந்த பிளான்ட்ல என்ன டெஃபிஷியன்சி சிம்டம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் வருது, என்ன டிசீஸ் வருது, அது நைட்ரஜன் இல்லாததுனால வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, மெக்னீசியம் மட்டும் போடாத, நைட்ரஜன் போடு, மற்ற எல்லாத்தையுமே எல்லா நியூட்ரியன்ஸும் போடுங்க, மெக்னீசியம் மட்டும் போடாதீங்க இந்த லிக்விட்ல. இது பியூர் வாட்டர், நம்ம என்ன போடுறோமோ அது மட்டும் தான் அதுல இருக்கும். இப்போ பிளான்ட்ஸ் வளரும் போது என்ன டிசீஸ் வருது, என்ன டெஃபிஷியன்சி சிம்டம் வருது, அது மெக்னீசியம் இல்லாததுனால வருது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் பியூரிஃபைட் வாட்டர், மினரல் சால்ட்ஸ் அண்ட் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு மண்ணை போய் நம்ம மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாயில், அதை எடுத்து மினரல் சால்ட்ஸே இல்லாம பியூரிஃபை பண்ண முடியாது. அதே போல ஈவனா உங்களுக்கு தேவையான மினரல் சால்ட்ஸை கலக்கிறதும் கஷ்டம். பட் வாட்டர்ல கலந்து அது ஈவனா மிக்ஸ் ஆகி இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஆஃப்டர் a series of experiments in which the roots of the plants were immersed in nutrient solution and wherein an element was added or substitutedனா அந்த எலிமெண்ட்டுக்கு பதிலா வேற எலிமெண்ட், மெக்னீசியத்துக்கு பதிலா அயனுக்கு பதிலா கால்சியம், அந்த மாதிரி, ஆர் ரிமூவ்டு, ஒரு பர்டிகுலர் மினரல் சால்ட்ஸ் மட்டும் கொடுக்காம இருந்தா, ஆர் கிவன் இன் வேரிட் கான்சன்ட்ரேஷன், டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ல கொடுக்கறது, இந்த மாதிரி வேற விதத்துல வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. கான்சன்ட்ரேஷன், a mineral solution suitable for plant growth was obtained. கடைசியா பிளான்ட் பர்ஃபெக்டா வளர்றதுக்கு என்னென்ன மினரல் சால்ட்ஸ் எந்தெந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. By this method, essential elements were identified and their deficiency symptoms discovered. So essential elementsனா பிளான்ட்டோட growth and developmentக்கு தேவை, அதுதான் essentialங்கிற வேர்டுக்கே மீனிங். essentialனா இம்பார்ட்டன்ட். ஸோ essential elementsங்கிறது எலிமெண்ட்ஸ் பிளான்ட்டோட growth and developmentக்கு தேவைப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதோட டெஃபிஷியன்சி சிம்டம் அது இல்லைன்னா பிளான்ட்ஸுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுங்கிறத டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் as a technique for the commercial production of vegetables such as tomato, இது கொஷின்ல கேட்பாங்க, seedless cucumber and lettuce, TLC, டொமேட்டோ, லெட்யூஸ், குக்கும்பர். இந்த லெட்யூஸ்ல வந்து குக்கும்பர் தெரியும், வெள்ளரிக்காய், டொமேட்டோ தெரியும், தக்காளி. லெட்யூஸ் அப்படிங்கிறது இந்த பர்கர்ல ஒரு பெரிய இலைய வச்சு கொடுப்பாங்க,
அப்படி சாப்பிட்டா அந்த இலை வந்து ஈஸியாக அந்த பர்கர் டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இலையை எடுத்து வெளியே வச்சுட்டு பர்கர் சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, இட் மஸ்ட் பி எம்பசைஸ்ட் தட் இந்த இந்த 3 பிளான்ட்ஸ் பார்த்துக்குங்க. சாயில்லெஸ் கல்ச்சர், ஹைட்ரோபோனிக்ஸ் மூலிமா இந்த பிளான்ட்டை கமர்ஷியலான மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு டன் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க. It must be emphasized that the nutrient solution must be adequately aerated. This is very important. இங்க பாருங்க, aerating tube இருக்கு. ஏன்னா ரூட் வந்து ரெஸ்பயர் பண்ணும். சாயில்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்ல இருக்கக்கூடிய காத்து வந்து ரூட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ தண்ணிக்குள்ள வச்சிருக்கோம், அப்ப அந்த தண்ணியில வந்து ஏரேஷன் இருக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் பபிள்ஸ் விட்றாங்கல்ல, மோட்டர் மாதிரி உள்ள வச்சு, அந்த மாதிரி பபிள்ஸ் விடணும். அப்பதான் வந்து ஏரேட்டட், காத்து வந்து தேவையான அளவுக்கு டிசால்வ்டா இருக்கும் அந்த வாட்டர்ல. ஸோ ஆப்டிமம் க்ரோத், ஆப்டிமம்னா மேக்சிமம் க்ரோத். பிளான்ட்டுக்கு க்ரோத் மேக்சிமம் இருக்கணும்னா நம்ம தேவையான அளவுக்கு ஏரேஷன் வாட்டர்ல இருக்கணும். வாட் would happen if solutions were poorly aerated? ரூட், இந்த ரூட் இருக்குல்ல, பிளான்ட்டோட ரூட்ஸ், அது அழுகி போயிடும், பிளான்ட்டோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும். Diagrammatic views of hydroponics technique is given in figure 12.1 and 12.2. இதில் பாருங்க, இங்கே வந்து நல்லா நீட்டாக காட்டன் வச்சு அடைச்சிட்டாங்க, வெளியில இருந்து எதுவுமே உள்ளே போகாமல். ஏன்னா இந்த ஃபனலில் நீங்கள் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் என்ன ஆட் பண்ணணும் என்ன ஆட் பண்ணக்கூடாதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். உள்ள பியூரிஃபைட் வாட்டர் இருக்கிறதுனால நீங்கள் என்ன போடுறீங்களோ அது மட்டும் இந்த ஃபனல் வழியாக வரும். காற்று மூலயமா எதுவுமே உள்ளே என்ட்ரு ஆகாத மாதிரி பார்த்துக்குவாங்க. பட் உள்ளே இருக்க தண்ணிக்கு வந்து ஏரேஷன் இருந்தால் தான் பிளான்ட்ஸ் அழுகி போகாமல் நல்லா வளரும். அதுக்கு ஏரேட்டிங் டியூப் இருக்குது. ஸோ இதை நியூட்ரியன் சொல்யூஷன் சொல்கிறோம். டயக்ராம் பேஸ்டு கொஷின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டயக்ராமில் இருக்க பார்ட்ஸு, டயக்ராமோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், essential mineral elements. So most of the minerals present in soil can enter plants through roots. ஸோ ரூட்ஸ் வழியாக தான், ஏன்னா சாயில் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்னு சொல்கிறோம்ல, வாட்டரோட சேர்ந்து தான் மினரல் சால்ட்ஸ், மினரல் நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு என்டர் ஆகுது. மோர் தென் 60 எலிமெண்ட்ஸ் நீட் கொஷின். மோர் தென் 60 எலிமெண்ட்ஸ் ஆஃப் 105 டிஸ்கவர்ட் so far. இது வரைக்கும் 105 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மோர் தென் 60 எலிமெண்ட்ஸ் வந்து பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Some plant species accumulate selenium, some other gold, while some plants growing near nuclear test sites take up radioactive strontium. So சில plants வந்து exceptional clays, இதெல்லாம் செலினியம், கோல்டு, ஸ்ட்ரோன்ஷியம் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணுறது சில பிளான்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்க, எந்த பிளான்ட் கோல்டு அப்சார்ப் பண்ணுதோ அந்த பிளான்ட் வந்து ஒரு பிளேஸ்ல கோல்டு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். ஆமாம், இந்த இடத்துல தங்கம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க அந்த பிளான்ட் கோல்டு இருந்தால் தானேங்க, அந்த சாயிலில் கோல்டு இருந்தால் தானேங்க அதை அப்சார்ப் பண்ணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் படித்தோம். ஸ்ட்ரோன்ஷியம்லாம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டுங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. There are techniques that are able to detect the minerals even at very low concentration, 10⁻⁸ கிராம் per milliliter. அவ்வளோ கம்மியான ஒரு மில்லி லிட்டரில் 10⁻⁸ கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய மினரல் நியூட்ரியன்ஸை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. The question is whether all the diverse mineral elements present in a plant, for example gold and selenium as mentioned above, are really necessary for plants. So பிளான்ட்டுக்கு கோல்டு செலினியம்லாம் க்ரோத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நோ நீட். அந்த இடத்துல இருக்கு அதிகமாக, அதனால ரூட் அந்த அப்சார்ப் பண்ணி பிளான்ட்ல வச்சிருக்கு. ஹவு டு வி டிசைட் வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் நாட்? ஸோ எந்த எலிமெண்ட் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை, அதான் எசென்ஷியல்ங்கிற வேர்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளான்ட்டுக்கு தேவையில்லாதது யார், அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். Criteria for essentiality. The criteria for essentiality of an element are given below. Essentiality growth and development க்கு என்னென்னலாம் தேவை? See, first, the element must be absolutely necessary for supporting normal growth and reproduction. ரீப்ரொடக்ஷன்ங்கிற ஒன்று இருந்தால் தான் அங்கே ஃப்ளவர், ஃப்ரூட், சீடெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிற ஒன்று இல்லாமையே போயிடும். அதனால ஒரு பிளான்ட்டோட நார்மல் க்ரோத், ரீப்ரொடக்ஷனுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவையுள்ளதாக இருக்கணும்.
In the absence of element, the plants do not complete their life cycle or set the seeds. So இந்த அப்சல்யூட் நெசசரின்னு சொல்கிறோம்ல, அந்த பர்டிகுலர் நியூட்ரியண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் பாதிக்கும். சீட் செட்டிங் இருக்காது. சீட் இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் கிடையாதுங்க பிளான்ட்ஸுக்கு. பார்த்துக்குங்க. Second, the requirement of element must be specific and not replaceable by another element. அதாவது மெக்னீஷியம் அப்படின்னா மெக்னீஷியத்தோட ஃபங்க்ஷனை இன்னொரு எலிமெண்ட் வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. மெக்னீஷியம் கம்பல்சரி வேணும். அயன் இருக்கு அப்படின்னா ஃபெரஸ்ன்னு சொல்வீங்கல்ல, அயனுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கும். அயனுக்கு பதிலாக இன்னொரு எலிமெண்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதான் இவங்க சொல்றாங்க. ஒரு எலிமெண்ட்டை இன்னொரு எலிமெண்ட்டால ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதோட ஃபங்க்ஷனிங் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். Deficiency of any one element cannot be met by supplying some other element. ஸோ மெக்னீஷியத்தோட டிஃபிஷியன்சியை ஃபெரஸ் அயன் வந்து சரி பண்ண முடியாது. அயனோட டிஃபிஷியன்சி ஃபெரஸோட பற்றாக்குறையை வந்து அது இல்லாமல் இருக்கிறதுனால வர ப்ராப்ளத்தை மெக்னீஷியம் வந்து சரி பண்ண முடியாது. அதுதான் ஒரு கிரைட்டீரியா, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கான அனதர் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட், த எலிமெண்ட் மஸ்ட் பி டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிளான்ட். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் வந்து மெட்டபாலிசம். புரோட்டீன் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், இதெல்லாம் மெட்டபாலிசம் அப்படிம்போம். ஓகே, இந்த மூணு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு வேணும். அந்த எலிமெண்ட் இல்லைன்னா சீடெல்லாம் செட் ஆகாது, நார்மல் லைஃப் சைக்கிள் பாதிக்கும். ரெண்டாவது, ஒரு எலிமெண்ட்டோட தேவையை இன்னொரு எலிமெண்ட் வந்து பூர்த்தி செய்ய முடியாது. மூணாவது, த எலிமெண்ட் மஸ்ட் பி டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்டோட மெட்டபாலிசத்தில் அது டைரக்ட்லி இன்வால்வ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏங்க கிளாஸ் தெளிவாக தெரியுதுங்களா? எதுவும் ஸ்ட்ரக் ஆகுதுங்களா? என்ன டவுட்டு யாரோ கேட்குறாங்களே, கிளாஸ் எதுவும் ஸ்ட்ரக் ஆகுதுங்களா? ஓகே, இப்போ கிளாஸில் ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இல்லை. கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, குட் மார்னிங் ஆல். சரி, இந்த ஸ்லைட் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், இப்போ பேஸ்ட் அப்பான் த எபவ் கிரைட்டீரியா, அந்த மூணு கிரைட்டீரியாக்குள்ளே நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும். ஒரு நியூட்ரியன்ஸை இன்னொரு நியூட்ரியன்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த மெச்சூரிட்டி, ரீப்ரொடக்ஷன் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒரு நியூட்ரியன்ட்டோட டெஃபிஷியன்சி சிம்டம் இன்னொரு நியூட்ரியன்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மூணாவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி இன்வால்வ் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிளான்ட். இந்த மாதிரி மூணு கிரைட்டீரியா பார்த்தோம். சரி, based upon the above criteria, only a few elements have been found to be absolutely essential for plants growth and metabolism. ஏன்னா பிளான்ட்ஸ்ல more than 60 elements இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த 60 எலிமெண்ட்ஸ்ல சில எலிமெண்ட்ஸ் தான் எசென்ஷியல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. These elements are further divided into two broad categories based on their quantitative requirement. ஒன்று macronutrients, ரெண்டாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மேக்ரோனா ஜாஸ்தி, மைக்ரோனா கம்மி. பட் ரொம்ப சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரெசென்ட் இன் பிளான்ட்ஸ் டிஷ்யூஸ் இன் லார்ஜ் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்கெட்டில் பாருங்க, எக்ஸஸ் ஆஃப் 10 மில்லிமோல் பர் கேஜி ஆஃப் ட்ரை மேட்டர். ட்ரை மேட்டர்னா தண்ணியை எடுத்துட்டு பார்த்தா இருக்கிறது தான் ட்ரை மேட்டர். ஸோ இன் எக்ஸஸ் ஆஃப் 10 millimole per kg of dry matter. 10 millimole per kgயை விட ஜாஸ்தியான அளவு ஒரு பிளான்ட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ஸ் தேவைப்பட்டா அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதே தான் இங்கே பாருங்க, லெஸ் தென் 10 millimole per kg ஆஃப் ட்ரை மேட்டர். ஸோ அதே அளவு தான் 10 millimole per kg ஆஃப் ட்ரை மீட்டரை விட கம்மியாக தேவைப்பட்டா அதுக்கு பேர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. The macronutrients include carbon, hydrogen, oxygen, nitrogen, phosphorus, sulfur, potassium, calcium, magnesium. இதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்ம அப்லோட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் மினரல் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஷார்ட் கட்ஸ் எல்லாம். வேணா இந்த சாப்டர் முடிஞ்சதும் அந்த ஷார்ட் கட்ஸ் ஒரு தடவை நம்ம
கடகடன்னு பார்த்துக்கலாம். Of this, carbon, hydrogen, oxygen are mainly obtained from carbon dioxide and water. ஏன் சார் இது மட்டும் கார்பன் இதில் இருக்கா, ஹைட்ரஜன் வாட்டரில் இருக்கா, ஆக்சிஜன் ரெண்டுலேயுமே இருக்கு. while the others are absorbed from the soil as mineral nutrients. இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மேக்ரோ நியூட்ரியன்ஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஈஸியாக பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும். ஏன்னா வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஏர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஈஸியாக எடுத்துக்கலாம். வாட்டர் அதிகமாகவே கிடைக்கும் சாயிலில், அதனால பிளான்ட்ஸுக்கு இந்த ரெண்டும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன? ஸோ எக்ஸப்ட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றது எல்லாமே சாயில்லேருந்து தான் அப்சார்ப் பண்ணி ஆகணும். Micronutrients or trace elements அப்படின்னு சொல்லுவாங்க, are needed in very small amount, that is 10 millimole per kg of dry matter. அதை விட கம்மியா less than 10 millimole per kg of dry matter. These include iron, manganese, copper, molybdenum, zinc, boron, chlorine and nickel. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? அயன், மேங்கனீஸ், காப்பர், மாலிப்டினம், ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல், 8 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு 9 கொடுத்துருப்பாங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் 9 கொடுத்துருக்காங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 8 கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு மொத்தம் 17 ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணிடலாம், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. Okay, in addition to 17 essential elements named above, there are some beneficial elements. Beneficial elements அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பிளான்ட்டுக்கும் தேவைப்படாது, certain பிளான்ட்ஸுக்கு மட்டும் சில growth periodல தேவைப்படும். சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம். சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம், they are required by higher plants. ஆனால் not for all plants. சில பிளான்ட்ஸுக்கு சில சமயத்தில் தேவைப்படும். ஹையர் பிளான்ட்ஸ்னா angiosperms, flowering plants தான் higher plants னு சொல்லுவோம். Essential elements can be grouped into 4 broad categories on the basis of their diverse functions. These categories are: first, essential elements as components of biomolecules. Components of biomolecules. Biomolecules na molecules present in living organism. பயோமாலிகூல்ஸ் தான் நம்ம மேக்ரோ பயோமாலிகூல்ஸ், மைக்ரோ பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு படித்தோம். என்சைம்ஸ் சாப்டர்ல படித்தோம் இல்லைங்களா, பயோமாலிகூல்ஸ் சாப்டர்லேயே படித்தோம்ல, அதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஸ்ட்ரக்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். CHON, கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த 4ம் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதுலலாம் இருப்பாங்க. ஸோ பயோமாலிகூல்ஸில் பார்ட்டாக இருக்கிறது, காம்பனண்ட்டாக இருக்கவங்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், 4 பேர் தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எசென்சியல் எலிமெண்ட்ஸ் as components of biomolecules எத்தனை பேர்? 4 பேர். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். சரி, நெக்ஸ்ட், எசென்சியல் எலிமெண்ட்ஸ் that are components of energy related chemicals. அதாவது ATP தானே எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். அந்த எனர்ஜி ரிலேட்டட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க? மெக்னீசியம் இன் குளோரோஃபில் அண்ட் பாஸ்பரஸ் இன் ATP. அடினோசைன் ட்ரை பாஸ்பேட், பாஸ்பரஸ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்குவீங்க. குளோரோஃபில்ல மெக்னீசியம் இருக்கு. இது வந்து சன்லைட்டை ட்ராப் பண்ண ஹெல்ப் பண்றது இல்லையா, சன்னோட லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெக்னீசியம் இன் குளோரோஃபில், phosphorus in ATP, energy related components. Biomolecules இருக்கிறது CHON, energy related magnesium and phosphorus. ஞாபகம் வச்சுக்கோங்க. MP, member of parliament ஞாபகம் வச்சுக்கோங்க. MP இவர் வந்து CON, CHON, CON biomolecules ஓட componentsல இருக்கிறது. energy related EMP ஞாபகம் வச்சுக்கோங்க. energy related magnesium and phosphorus. Essential elements that activate or inhibit enzyme. See, enzyme வந்து ரொம்ப ரொம்ப important நமக்கு. ஒரு metabolic activity ஃபாஸ்டா நடக்கிறதுக்குலாம் enzyme ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அந்த என்சைமை ஆக்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா இன்ஹிபிட் பண்ணணும். அந்த என்சைம் ஆக்டிவேட் ஆனால்
ஃபங்க்ஷனிங் வேகமாக நடக்கும். என்சைம் இன்ஹிபிட் ஆயிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பாதிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் again magnesium வருது பாருங்க. magnesium 2 plus ion is an activator for both ribulose bisphosphate carboxylase oxygenase. ஒரே என்சைம் தான் இது, ருபிஸ்கோன்னு சொல்லுவோம். ருபிஸ்கோ. இதுல சீனா கார்பாக்சிலேஸ், ஓனா ஆக்சிஜனேஸ். ஒரே என்சைம் தான், கார்பாக்சிலேஸாவும் இருக்கு ஆக்சிஜனேஸாவும் இருக்கு. இப்படி சைட்ல எழுதி வச்சுங்க, ருபிஸ்கோ என்சைம். ஓகேங்களா? அண்ட் பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ், பெப் கார்பாக்சிலேஸ், பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். இந்த ரெண்டையும் ஆக்டிவேட் பண்றது மெக்னீசியம் 2 பிளஸ் அயான். இந்த ரெண்டுமே போட்டோசிந்தசிஸ்க்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். போத் ஆஃப் விச் ஆர் கிரிட்டிக்கல் என்சைம் இன் போட்டோசிந்தட்டிக் கார்பன் பிக்சேஷன். சோத்துக்கே வழி இல்லாம போயிடும் மெக்னீசியம் இல்லைன்னா. ஏன்னா மெக்னீசியம் 2 பிளஸ் அயான் தான் போட்டோசிந்தட்டிக் கார்பன் பிக்சேஷனுக்கு தேவைப்படுற ருபிஸ்கோ என்சைம் பெப் கார்பாக்சிலேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. Next, zinc 2 plus ion is an activator of alcohol dehydrogenase. Alcohol dehydrogenase. Zinc 2 plus ion is an activator of alcohol dehydrogenase and molybdenum of nitrogenase. Molybdenum of nitrogenase enzyme during nitrogen metabolism. So, மாலிப்டினம் வந்து நைட்ரோஜினேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. ஜிங்க் வந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கணும். Can you name a few more elements that fall in this category? For this, you will need to recollect some of the biochemical pathways you have studied earlier. இந்த photosynthesis, respiration ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஆக்டிவேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன அயான்ஸ் வந்து எது எதுக்கு தேவைப்படுதுன்னு. Some essential elements can alter the osmotic potential of a cell. ஒரு செல்லோட ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை சில எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து மாற்றி அமைக்கலாம். ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர். தண்ணி, வாட்டர் அப்சார்ப் பண்ணுறது, ரீடைன் பண்ணுறது, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் இதெல்லாம் வந்துடும். பொட்டாசியம் K plus ion சொல்லுவோம் இல்லையா, அதான். பொட்டாசியம் பிளேஸ் an important role in the opening and closing of stomata. இது ரொம்ப முக்கியம். பொட்டாசியம் அயான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா டைரக்ட்லி ரிலேட்டட் டு டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஓகே. யூ மே ரீகால் த ரோல் ஆஃப் மினரல்ஸ் as solutes in determining the water potential of the cell. ஒரு செல்ல வந்து சொல்யூட்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ்ல படித்தோம் இல்லையா, சொல்யூட் பொட்டன்ஷியல், அதெல்லாம் ஒரு பிளான்ட் செல்லோட வாட்டர் பொட்டன்ஷியலை அதில் இருக்கக்கூடிய சொல்யூட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. மினரல்ஸ் தான் பிளான்ட்ல இருக்கக்கூடிய சொல்யூட், மினரல் சால்ட்ஸ் தான். ஓகே, இப்போ ரோல் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இதோட கண்டினியூஷன் நாளைக்கு காலையில் 5:30க்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். குட் மார்னிங் ஆல். தேங்க்யூ.